ஸோ ஹலோ guys, வெல்கம் டு அன்லைக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் வந்துட்டு இது ஒரு டூல், டர் சர்ச் டூல் அப்படின்வாங்க, டைரக்டரி சர்ச். இது ஒன்றும் இல்லை, லைக் இது வந்துட்டு ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் டூல். ஒரு ஹிடன் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் யூஆர்எல் அண்ட் சைட் கண்டுபிடிக்கிறது இது ஒரு டூலு. நிறைய பேர் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க, லைக் கோ பஸ்டர், டர் பஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த டர் சர்ச் மட்டும்தான். இது ஒரு பக் பவுண்டி டூல். இது வந்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங் ப்ளஸ் ரெக்கார்ட் ப்ராசஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகும். பக் அண்ட் டெஸ்ட், பெனிட்ரேஷன் டெஸ்ட் அண்ட் சிடிஎஃப் பிளேயர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க, இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு கிட்டப் ரெப்போ இதான், இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நான் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இந்த 2 கமாண்டை நீங்கள் டைப் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்துடும். லாஸ்ட் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. லாஸ்ட் வந்துட்டு இம்பாக்ட் வந்துட்டு சொல்லிடுறேன். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா users.json, users.txt அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது உள்ள வந்துட்டு யூசர்ஸ் இமெயில் ஐடி இந்த மாதிரிலாம் டிஸ்க்ளோஸ் ஆச்சுன்னா சிவியாரிட்டி வந்துட்டு P1ல போடுவாங்க. லைக் இப்போ வந்துட்டு சர்வீஸ் வெர்ஷன் இல்லை அந்த சர்வரோட வெர்ஷன் என்னது, இந்த மாதிரி சின்னதாக டிஸ்க்ளோஸ் ஆச்சுன்னா லைக் P3, P4 அந்த மாதிரி வேரி ஆகும். பட் வென் யூ கெட் யூசர்ஸ், இந்த மாதிரி யூசர்ஸ், அதுக்கடுத்தது இமெயில் ஐடிஸ், பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சிவியாரிட்டி P1 தான். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான். லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கமாண்ட், லைக் ஹெல்ப் கமாண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஹெல்ப் கமாண்ட் கொடுத்தோன்னா நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்டு எப்படி நம்ம எந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுன்றது, கனெக்ஷன் செட்டிங்ஸ், லைக் த்ரெட்ஸ் எவ்வளோ இது பண்ணலான்ட்டு, ரெக்வஸ்ட் செட்டிங்ஸ், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு பேசிக்காக என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு இஃப் யூ வாண்ட் அ பர்சனல் வேர்ட் லிஸ்ட், யூ கேன் கிவ் அ பர்சனல் வேர்ட் லிஸ்ட். லைக் அதுக்கு இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேர்ட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். பட் நீங்கள் வேர்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னா நான் வந்துட்டு ஃபார் வேர்ட் லிஸ்ட் யூ கேன் கோ வித் இதுதான் செக் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எல்லாமே இருக்கும், லைக் பாஸ்வேர்டுக்கான வேர்ட் லிஸ்ட், ஃபஸ்ஸிங்கில் தான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஃபஸ்ஸிங்கில். ஸோ அதையும் போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் கமாண்ட் URL. நான் ஒரு டெஸ்ட் சைட் வேணா இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, நான் டெஸ்ட் சைட் கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் சைட் கொடுத்தோன்னே ஜஸ்ட் இந்த கமெண்ட் கொடுத்தாவே போதும், அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு .txt ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆக்சுவலி சேவ் ஆகும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஆஃப்டர் இந்த இதுக்கு அடுத்தது .idea, .name, .idea லைக் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று வந்துட்டு செக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு இந்த சைடில் செக் பண்ணிக்கலாம். 20 ஸ்டேட்டஸ் கோட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 301 ரீடைரக்ஷன் ஆச்சுன்னா அந்த இடத்துல யூஆர்எல் ரீடைரக்ஷன் கோட் ட்ரை பண்ணுங்க நீங்கள். ஸோ வந்துட்டு எப்படி செக் பண்ணுங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதிகமாக பைட்ஸ் இருக்க மாதிரி பாருங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கேபியில் பார்க்கறதுக்கு பதில் நீங்கள் பைட்ஸில் பாருங்கள். ஸோ அதனால் அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு அட்மின் கிடச்சிருச்சுன்னா, இப்போ லைக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, இதான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஆர்எல் கிடச்சிருக்கு, லைக் அட்மின் அப்படின்னு கிடச்சிருக்கா. ஸோ வந்துட்டு அட்மின். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் அட்மின்லேருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டரியாக நம்ம ஃபைன் பண்ணி, ஹிடன் டேரக்டரி ஃபைன் பண்ணி, லைக் users.json, users.txt அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போய் உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான டூல், டர் சர்ச். தேங்க்யூ.